ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயரில் ட்ரிக்னாமெட்ரிக் டாப்பிக்கில் கேட்ட சம்மு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்கள். இஃப் ஏ சைன் கியூப் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் கியூப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அண்ட் ஏ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் எக்ஸ் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ரொவைடட் தட் எக்ஸ் இஸ் நெய்தர் 0 டிகிரி ஆர் 90 டிகிரின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் வந்து நம்ம வந்து 0 டிகிரி எடுக்கக்கூடாது, 90 டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி. சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், ஏ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் எக்ஸ்ன்ட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஏ சைன் எக்ஸும் பி காஸ் எக்ஸும் ஈக்குவலாக வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 45 டிகிரி அப்படின்றத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னு சொல்லி பாருங்கள், ஏ சைன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பி காஸ் 45 டிகிரின்னு வரும். சரிங்களா? இதில் சைன் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு காஸ் 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√2. ஸோ இந்த √2 கேன்சல் ஆகி ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி ஈக்குவலாக வந்துடும். சரிங்களா? இப்போ இதே எக்ஸ் 45 டிகிரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஏ சைன் கியூப் 45 டிகிரி ப்ளஸ் பி காஸ் கியூப் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு sin x இன்ட்டு காஸ் எக்ஸ், அதாவது sin 45 டிகிரி இன்ட்டு காஸ் 45 டிகிரின்னு வரும். சரிங்களா? இதில் ஏ இன்ட்டு sin 45 டிகிரி அப்படின்றது 1/√2 த ஹோல் கியூபு ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் கியூப் 45 டிகிரி அப்படின்றது காஸ் 45 டிகிரி 1/√2 த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு sin 45 டிகிரி அப்படின்றது 1/√2 இன்ட்டு காஸ் 45 டிகிரி அப்படின்றது 1/√2. சரிங்களா? நான் இப்போ இங்கே சால்வ் பண்ணுறேன். இப்போ ஏ இன்ட்டு 1 கியூப் பண்ணால் 1, √2 கியூப் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு 2√2 வரும், ப்ளஸ் பி இன்ட்டு 1 இங்கேயும் 2√2 வரும் இஸ் ஈக்குவல் டு 1/√2 இன்ட்டு √2 2 வந்துடும். சரிங்களா? இப்போ இதை உள்ளே இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா a/2√2 ப்ளஸ் b/2√2 இஸ் ஈக்குவல் டு 1/2 வரும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் அப்படியே நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா a ப்ளஸ் b டிவைடட் பை 2√2 is equal to 1/2 வரும். இந்த 2 கேன்சல் ஆகி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா a plus b is equal to √2 வந்துடும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா a is equal to bன்னு சொல்லி தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ 2a is equal to √2 வரும். a is equal to √2 டிவைடட் பை 2 வரும். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √2 டிவைட் பை 2 வந்து நம்ம √2 இன்ட்டு √2ன்னு எழுதி ஒரு √2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா அப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/√2 வந்துடும். ஸோ ஏ வந்து உங்களுக்கு 1/√2 அப்படின்னா உங்களுக்கு 1/√2 அப்படின்னா பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1/√2 தான். சரிங்களா? ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஏவோட வேல்யூ 1/√2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/√2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 1/2 ப்ளஸ் 1/2 is equal to 2/2 is equal to 1 சொல்லி வரும். சரிங்களா? 1 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி.